ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பயங்கரமான ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். அடப்பாவி, இன்ட்ரோவே இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நம்ம காலில் வந்து என்னமோ ட்ராப் மாதிரி ஒன்று மாட்டிக்கிச்சு. அந்த கிழமை அதான் சாகுன்னு நம்மளை பருகு போட்டு என்னமோ பண்ணுறானே. அடே என்னடா பண்ணுறேன்? அடப்பாவி, கையில் குத்தி சாவச்சிட்டாங்க. ஐயோ, வயிற்றுலேயே ஒரு குத்து. இந்த கேமை யார் கூட விளையாட போகிறோன்னு கேட்டிங்கன்னா, என் கசினி என் சிஸ்டர் கூட தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். நம்மளை எங்கேயோ பேஸ்மெண்ட்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்கான் போல். பார்க்குறதுக்கு இடமே வந்து பேஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஓ, 2 பேரும் இங்கே தான் நின்றுக்கிறாங்களா? ஓகே, அந்த பக்கம் ஏதோ வழி போகிற மாதிரி இருக்கே. என்ன இது? இருங்க, நம்ம வந்து அந்த பக்கம் போய் பார்த்துருவோம். எதுக்கோ இவன் ஏதோ சந்து பூந்துலாம் பூந்து போகிறான். இருங்க, சரி இவன் முன்னாடியே போவோம். அட பாவீங்களா, நாங்கள் 2 பேரும் போயிட்டாங்க. எப்பா நானும் வந்துட்டேன். இங்கே ஏதோ வழி போகுது. இது என்னன்னு தெரில. ட்ராக் மாரி இருக்கே வழி, ஏன்னா மூடி இருக்குது. இருங்க, நம்ம வந்து மேலே போகலாம். லிஃப்ட்டு போல் இது. லிஃப்ட்டு மாரி பார்த்தீங்கன்னா இருக்கே. இருங்க, ப்ரெஸ் பண்ணுருவோம். எப்பா வேறு லெவலில் மேலே போகுதுங்க. இப்போ மேலே போய் அந்த கிழமெல்லாம் இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த கிழமைகிட்டலாம் தப்பிச்சு நம்ம வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலேயும் ஏதோ ஒரு லிஃப்ட் மாரி இருக்கு. ஓ, அது கீழே போய் மேலே வரதுக்கு போல. இவன் வர மூஞ்சி தூக்கி நம்ம மூக்கு முன்னாடி வச்சுருக்கிறாங்க. அடா பாவி, காமெடியாக தெரியுறான் இதில் வர பார்க்குறதுக்கு. இது என்னது? ஓ, டார்ச்சா? நல்லது, ரொம்ப இருட்டாக இருக்கீங்க. டார்ச் கொடுத்துருக்கானுங்க, பரவாயில்ல. இந்த இடம் வர எவ்வளோ பெருசாக இருக்கும்னு தான் தெரியல. அடா பாவி, டார்ச் ஆஃப் பண்ணது ஃபுல்லாக இருட்டாயிடுச்சுங்க. ஓ, ட்ராயர்லாம் இருக்கா? நம்ம வந்து ட்ராயர் இது மாதிரி திறந்து பார்த்து லூட் எதனா இருக்கான்னு பார்க்கணும் போல். ஓகே, கீழே நம்ம இருக்குங்க, நம்ம எத்தலாம். அடா பாவி, டேய் அடா பாவிங்களா, இந்த பாருங்க, நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த திவி பையன் வந்து ட்ராயரை மூடிட்டு மறுபடியும் திறந்துட்டு அவனே எடுத்துக்கணும். அது ஏதோ புல்லட் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே ஏதோ ட்ராயர் இருக்குது, ஏதோ இருக்குது, நம்ம எடுத்துப்போம். ஓ, பிஸ்டலுக்கான புல்லட்டா இது? ஓகே, அடுத்து இங்கேயும் ட்ராயர் இருக்குது, இது திறந்து பார்த்துருவோம். டனுன்னு ஒரு தண்டக்கரமோ என் கூட சுற்றி நிற்குது பார்த்தீங்களா? அது வேறு யாரும் இல்லை, என் அக்கா தான். இதோ சும்மா தான் நின்று கிடக்கும். என் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நின்று இருக்குது. போடு, வேறு லெவலில் கன்று கிடச்சிருச்சுங்க. இப்போ அந்த கிழவன் கண்டி மாட்டினா அவ்வளோதான், கன்லே சுட்டு தள்ளிடலாம். அதுவும் அங்கே தான் நின்றுருக்கான். ஓஹோ, பார்த்துட்டேன். திவி பின்னாடி போகிறான் போலுங்க அவன். ஓகே, நம்ம வந்து இங்கே அது வரைக்கும் லூட் அடிப்போம். திவி வந்து அதுக்கிட்டே சாப்பிட்டோம் போய். அட பாவிங்களாடாங்க, திவி இப்படிக்கா ஓடியான்ட்டான். அப்போ கிழவனை இப்படிக்கா தான் வருவானே. இருங்க, கன் எடுத்து ரெடியாக வைக்கலாம். அப்படியே கிழவா வாடா பார்த்துக்கலாம்டா நீ நானே. நாங்கள் இனிமேல் அழக்கானோ. டே வந்து தோடா. அட பாவி, கன்று வச்சுன்னு டார்ச் ஆன் பண்ணி ரெடியாக இருக்காங்க. இவனுங்க 2 பேரும் உள்ளே போய் உக்காந்துக்கிறானுங்க பாருங்க. இதோ வந்துட்டான் பாருங்க கிழவன். டே இங்கே வாடா பாட்டு பையில. நாங்கள் கத்தி தான் வச்சுன்னு வரான். இருங்க, நம்ம சுட்டுலாம். அட பாவி, நாங்கள் சுட்டா சாக மாட்டேங்கிறான். எத்தனை புல்லட் சுட்டணும்னு தெரியலையே. ஐயோ, இருங்க, நம்ம சோஃபாவை சுற்றி ஒன்றரை ஆட்டை காமிக்கலாம். இங்கே ஏதோ ஓடி பூச்சி விளாட்ற மாதிரி இருக்குது. நாங்கள் 2 பேரும் தப்பிக்கிற மாதிரி, அந்த கிழமை நம்மளை பிடிச்சி அவுட் ஆகிற மாதிரியே. நாங்கள் இவன் கிழமைக்குள்ளே பூந்து போயிட்டான். டே அட பாவிங்களா, அதை பாருங்க, திரும்பவும் கிழமைக்குள்ளே பூந்து போகிறான். கிட்ட போனால் சாக மாட்டோம் போலியே. அட பாவிய, இவன் என்னன்னே தெரிலங்க எனக்கு. கிட்ட போனால் செத்துருவோம் தான் நினைக்கிறேன். இவன் மட்டும் பூந்து போயிட்டான். இப்படியே போச்சுன்னா நான் காலி எடுவோம் போலங்க. இருங்க, நம்ம வந்து உள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ திவ்ய பையன் வந்து மாட்டிக்கிறான். நாங்கள் ஊற்று பார்த்துனுங்கிறான். டேய் அட பாவி, போய் புடுறா அவனை. ஏன்டா ஊற்று பார்க்குற? கிட்ட போனதுவே அப்படியே திரும்பி பார்த்துனுங்கிறாங்க அவன். இருங்களா, நம்ம டக்குன்னு கண்ணு கீழே போட்டியா வேறு பக்கம் நான் ஓட்டுருவோம். இவனை இப்படியே சுற்றிட்டு வந்திருந்தா நம்மளால் லூட் அடிக்க முடியாது. பாட்டு பையன் நம்ம சுற்ற அவனும் சுற்றினே இருக்காங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. என்னோட கன்னில் வந்து புல்லட் கழின்னு சொல்லிட்டு நான் கீழே போட்டேன். திவ்யா ஆனால் ஸ்டார்டிங்லேயே ஒரு புல்லட் எடுத்தான் பார்த்தீங்களா? இப்போ அதை வச்சு சுட்டுருவான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அவன் கன் எடுக்கணும். கன் எடுக்காமல் சுற்றினுக்கிறான். எப்பா கன் எடுத்துட்டாங்க. இப்போயாச்சும் ஒழுங்காக கரெக்டாக சுட்டா நல்லாயிருக்கும். அவன் பாட்டுன்னு அங்கே இங்கேன்னு ஒன்று கிடக்கிறான். ஆனால் இதில் சுடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. எய்மே பண்ண முடியல. எப்பாடி அப்படியே வந்து கிழ போல்ட்டு வந்து மட்டையாயிடுச்சு. அப்போ கூட சும்மா தாங்க நல்லிருக்கான். தலைவன் வந்து இன்னும் கொண்டாடத்தில் ஏந்துருவான் போல். நம்ம அந்த கேப்பில் போயிட்டு கிடக்குன்னு அதுக்குள்ளேயே எல்லா இடத்துலையும் தேடணும். இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் போகுதுன்னு. இது என்ன டோரு? இருங்க, ஃபஸ்ட்டு ட்ராயர் திறந்து பார்த்தலாம், அதுக்கப்புறம் டோருக்கு போவோம். ட்ராயரில் வந்து ஒன்று ஆனால் ஓகே. டோர்னு அது க்ரோபார் தேவையா? ஓஹோ, அந்த ஸ்டீல் மாதிரி ஒன்று இருக்குமே நீட்டாக கம்பியாட்டம், அந்த க்ரோபார் அது தேவை போல். இது என்ன டோருன்னு தெரில, திறக்க முடியல. இது வந்து பேஸ்மெண்ட். அட பாவீங்களா, படிக்கட்டு கீழே பேஸ்மெண்ட்லாம் போகுதுங்க. இங்கே ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. இருங்க, நம்ம இது எடுத்துக்கலாம். என்னன்னு தெரில. பேட்ரி சார்ஜர். என்னங்க அது? பேட்ரி சார்ஜரா? இது என்னன்னே தெரியல. சரி, ஏதோ ஒன்று நம்ம வச்சுப்போம், எதுக்குன்னா யூஸ் ஆகும். இந்த பக்கமும் ஏதோ வழி போகுது. இது என்ன அது? இருங்க, ட்ராயரத்தை சும்மா தான் வந்து பார்த்துப்போம். இங்கே வந்து பிஸ்டல் புல்லட் தான் இருக்குது. நம்மக்கிட்ட பிஸ்டல் இல்லை, புல்லட் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன். சரி, இருங்க, நம்ம எடுத்து வச்சுப்போம், அப்புறமா தேவைப்படும். ஓகே, இது என்னென்னமோ வச்சுருக்கானுங்க சும்மா. நெக்ஸ்ட் நம்ம மேலே போய் திரும்ப தேட ஆரம்பிச்சிருவோம். இந்த க்ரோபார் கிடச்சதுன்னா நம்ம டக்குன்னு அதை போய் உடைக்கலாம். க்ரோபாரும் பார்த்தீங்கன்னா கிடச்சி தொலைய மாட்டேங்குதே. இவங்க 2 பேர் என்ன தான் பண்ணுறாங்கன்னே தெரிலங்க. நான் ஒருத்த நாள் விட்டு வச்சுன்னு இருக்கணும். ஓ, பாத்ரூம்லாம் இருக்காங்க. அட பாவீங்களா, ரத்த கலரே ஆகுதுங்க இடமே. இருங்க, புல்லட்டை கீழே போட்டுருவான். அவன் தான் கன் வச்சுருக்கான், அவனே வந்து எடுத்துக்கிட்டான் புல்லட்டை. ஓகே, அவன் வந்து கரெக்டாக எடுத்து ரீலோடும் பண்ணிக்கினான். இப்போ கீழே எதனா இருந்துச்சுன்னா அதையும் பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடுவான். பேஸ்மெண்ட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக போகுதுன்னு. ஐயோ, இது என்னதுங்க? அட பாவீங்களா, திடீர்னு மேலேருந்து தாவுது. கருமோ என்னன்னே தெரியலையே. அட பாவீங்களா, கீரி ஓர விடுது. ஐயோ, கண்டத்தில் கீரி விடுதுங்க. கரெக்டாக அது எட்டரை பார்த்து கீரி விட்டு கிடக்குது. சரி, நம்ம ஓடுருவோம். இதுக்கிட்ட மாட்டோன்னா அவ்வளோதான், காலி ஆகிடுவோம் போல். இது ஒரு அடிக்க பார்த்தீங்கன்னா நிறையா உயிர் போயினே இருக்குது.
இந்த குட்டி குஞ்சாங்கையிலேயே ஒரு 4 அடி வாங்கினா நம்ம செத்துருவோம்னு நினைக்கிறேன். சரி நம்ம வந்து அடி வாங்காமல் வேற எங்கன்னா ஓடுருவோம். இங்கே ஒரு டயர் ஒன்று இருக்குது, டயரை எடுக்கணும். ஓகே என்னோட அக்காவே பார்த்தீங்கன்னா டயரை எடுத்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட் நம்ம காலி பண்ணிடலாம். அந்த குட்டி கொஞ்சம் ஓரம் பார்த்தீங்கன்னா கண்டத்தில் போய் கீழே கிடக்குது. இப்போ நம்ம வந்து ஐயோ வெளில கிழமை இருக்கானா, அட பாவி திவி காலி ஆகிட்டாங்க அந்த கிழமைங்கிட்ட. திரும்ப ஃபஸ்ட் இருந்து வரான் பையன், பேஸ்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வரான். எப்பா ஜஸ்ட்டு அப்படிக்கா போயிருந்தேன்னா அவ்வளோதான், எண்ணெயை முடிச்சு விட்ருப்பான் அந்த கிழபோல்ட்டு. கீழே ஓரம் இந்த குட்டி கொஞ்சம் இருக்குது. இப்போ எங்கே தான் போகிறதுனே தெரில. இருங்க ட்ராயர்லாம் இருக்குது, திறந்து பார்த்துப்போம். இங்கே ஒன்று தீங்கானோ கேஸ் கேனு இன்னொன்று கிடச்சிருச்சு, வேறு லெவலு. நம்மக்கிட்ட 2 கேஸ் கேன் இருக்குது. ஜென்ரேட்டர்லாம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் போய் ஆன் பண்ணணும். இந்த ட்ராயரில் வந்து ஒன்று காணோம். ஓகே நம்ம வந்து எட்டக்கிட்டுனே வேறு எங்கன்னா போய் தேட ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இந்த பேட்ரி சார்ஜர் எங்கே செட் பண்ணோன்னே தெரிலங்க, மறந்து போயிடுச்சு எனக்கு. நான் வந்து ஒரு வீடியோவில் சும்மா பார்த்தேன் இந்த கேமை வந்து எப்படி முடியணும் அப்படின்னு. சும்மா அதை பார்த்தது மட்டும் லைட்டாக ஞாபகம் இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் பண்ணதில்லை நான். இது என்னங்க டோரு, இப்படியே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க இங்கேயே தான் பேட்ரி சார்ஜர் வந்தாச்சு. ஓய் பேட்ரியா இது, இங்கே தான் பேட்ரி சார்ஜர். ஐயோ என்னங்க இது வைக்கிற கேப்பில் கூட அடிக்குது. பேஸ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இதுமாதிரி குட்டி கொஞ்சம்லாம் ஒரு 4 இருக்கும்னு நினைக்கிறேன், 4-5 இருக்கும். அதனால தான் வந்து நிறைய ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஏரியா விட்டு காலி பண்ணிடுவோம், அதில் நம்மளை அடிச்சே சாவச்சிடும். இங்கே ஒரு ட்ராயர் இருக்குது, ஆனால் ஒன்று தீங்கானோம். இதுன்னு அது ஜென்ரேட்ரு இருங்க நம்ம ஆன் பண்ணிடலாம். எடா இது ஒன்று அதுக்கு கண்ணு தெரியாது, காது மட்டும் தான் கேட்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்க நம்ம சைலண்டாக நிற்கினாலும் சைலண்ட்டாக இருக்குது, சும்மா வந்து அடிச்சு பார்க்குது அவ்வளோதான். நாங்கள் போக மாட்டேங்குதே, ஆனால் பாவி உக்காஞ்சதுமே வச்சிருச்சு. சரி நம்ம வேற எங்கன்னா போயிட்டு திரும்பவும் யூட்டன் வச்சு இதே இதுக்கு வருவான். இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, என்னன்னு தெரியல. இது என்னது, என்னங்க இது, புல்லட்டா. ஓகே எடுத்து வச்சுப்போம். நம்மக்கிட்ட இடம் கன்று இல்லை, புல்லட் மட்டும் சும்மா எடுத்துன்னு இருக்கேன். இங்கே ஒரு கேஸ் கேன் இருக்குது, போடு வேறு லெவலில் 3 கேஸ் கேன் எடுத்தாச்சு. இந்த திவி பையன் என்ன பண்ணிருக்கான்னு தெரில. இன்னுமே கேஸ் கேனு 4 எடுக்க முடியல, வெறும் 3 தான் எடுக்க முடியுது. அங்கே ஏதோ க்ரோ பார் கிடச்சிருச்சு போல், அதனால தான் கேஸ் கேனை கீழே போட்டு க்ரோ பார் போய் எடுத்துக்கிச்சு. ஆடா பாவி இது ஒன்று ஆனால் அவனா வந்துடுது. சரி நம்ம உள்ள போய் கம்முன்னு ஒழிஞ்சுப்போம், அப்புறம் நம்மளை கண்டத்தில் பிடிச்சி கீறி விடும். எதுக்கு என்னங்க போயிடுச்சு தான் நினைக்கிறேன். என்கிட்ட 3 கேஸ் கேன் இருக்குது. இந்த இடத்துல ஆல்ரெடி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. திவ்யா பார்த்தீங்கன்னா எடுத்துட்டான். க்ரோ பாரும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. என் அக்கா கேட்டு தான் வந்து இருக்கேன். ஆனால் இது ஒன்று நம்மளை சுற்று போட்டு அடிச்சுன்னு கிடையாதுங்க, 2-3 வந்துருச்சு இங்கேயே. ஓகே நம்ம வந்து கேஸ் கேனை போய் ஃபில் பண்ணுவோம். அதாவது ஜென்ரேட்டர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஜென்ரேட்டராண்ட போய் கேஸ் கேனை போட்டு ஃபில் பண்ணிடலாம். அது ஒரு அந்த குட்டி குஞ்செல்லாம் வந்து அவங்க 2 பேரும் வச்சுருக்கோம். நம்ம அந்த கேப்பில் வந்து இதை ஃபில் பண்ணிடுவோம். 200 லிட்ரு, அதாவது 2 கேஸ் கேன் வந்து ஊற்றணுமா இதில் ஃபுல்லாக. அடுத்து தான் வந்து ஜென்ரேட்டரே ஆன் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே சில பல ஹாரர் கேமில் ஆடிருப்போம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதேமாரி தான் இருக்கும் அனிமேஷனு, அந்த ஊற்றும் போது ஜென்ரேட்டர் ஆன் பண்ணும் போதெல்லாம். ஓகே நம்ம வந்து ஜென்ரேட்டர் டக்குன்னு ஆன் பண்ணுறோம். அங்கே சிம்பிளே காமிக்க மாட்டேங்குதே, அதோ காமிக்குது கரெக்டாக. அந்த கோடு வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்ட பிறகு நம்ம கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணாமல் விட்டோம்னா தப்பாக போயிடும். அதுவும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு 3 தடவை பண்ணணும்னு நினைக்கிறேன், 3-4 தெரில. அடா பாவிச்சா, ஒரு தடவை மிஸ் ஆகணும் வந்து திரும்பவும் ஃபஸ்ட் இருந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்று கரெக்டாக பண்ணியாச்சு. இது ஆனால் கொஞ்சம் பண்ணுறதுக்கு வந்து லைட்டாக கஷ்டமாக தாங்க இருக்குது. ஐயோ திரும்பவும் தப்பாக பண்ணிட்டேன். ஆனால் என்னங்க திடீர்னு வரவே மாட்டேங்குது, எப்போவுமே அசால்ட்டாக பண்ணுவேன், இப்போ என்னென்னா பாட்டு மாரி பண்ணிருக்கேன். அவ்வளோதான் போடு, 2 பண்ணியாச்சு, இன்னும் ஒன்று தான். அவ்வளோதான் முடிச்சாச்சுங்க. ஜென்ரேட்டரும் வந்து ஆன் ஆகிடுச்சு, நல்லது. இப்போ க்ரோபார் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து மேலே ஒரு டோர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதான் க்ரோபார் வச்சு தான் உடைக்க முடியும்னு சொல்லியிருந்தானுங்களே, அந்த டோரை தான் இப்போ உடச்சி ஓப்பன் பண்ண போகிறோம் க்ரோபாரை யூஸ் பண்ணி. இங்கே வந்து பேட்ரி தான் தேவை. சரி நம்ம வந்து வெளில போவோம் ஃபஸ்ட்டு, அதாவது மேலே போவோம். கீழே எனக்கு இடமே மண்டைக்கெல்லாம் பிச்சுக்குதுங்க, எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது இடம் கீழே. ஆனால் இது ஒன்று குட்டி கொஞ்சம் ஆனால் நம்மளை வந்து அடிச்சுன்னு கிடக்குது. கீழே இது என்னது, கத்தியா, கத்தி எதுக்குன்னே தெரில. நம்மளை கத்தி வச்சு அடிக்கவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. ஆனால் கத்தி மட்டும் இருக்குது சும்மானே, எதுக்குன்னு தான் தெரில. ஐயோ வெளில போகிற வழி ஒரு எங்கன்னு தெரியலையா. அடே எங்கடா போட்டிங்க வழியை, அட பாவி அங்கே இங்கேன்னு ஓன்னு கிடக்குறேன் பைத்தியக்காரன்டா. இந்த பக்கம் தான் நினைக்கிறேன், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவான். இது என்ன அது, ஆல்ரெடி நம்ம வந்த வழியா, அப்படின்னா இந்த பக்கம் தான். இங்கே ட்ராயர் யாருமே திறந்து பார்க்கல போல், எல்லாம் க்ளோஸில் இருக்குது. இங்கே ஏதோ ஒரு கயிறு மாதிரி இருக்குது, கயிறாக ஒயரான்னு தெரியலையே. இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. அட பாவியே, நமக்கு ஒரு பேக் ஃபுல்லாக இருக்குது, எடுக்க முடியல. அவங்கள தான் கூப்பிட்டு யாருன்னா எடுக்கணும். இங்கே ஒன்று இருக்குது. சரி நம்ம இடத்த பார்த்து வச்சுப்போம், அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். இல்லை இருங்க, எல்லா பொருளும் இங்கே தான் போட்டிருக்காங்க, நம்மளும் வந்து இந்த இடத்துல எல்லா பொருளையும் போட்டு அதை போய் தூக்கின்னு வந்துடலாம். நைஃபு தேவையில்லை, தூக்கி போட்டுருவான். அதுக்கு முன்னாடியே இருங்க, க்ரோ பார் கீழே எங்கன்னா இருக்கா, கீழே எவனும் காணும் போல. சரி நம்ம போய் அந்த கேபிள் ஒயர் தூக்கின்னு வந்துடலாம். கேபிள் ஒயர் வந்து லெஃப்ட் சைடில் தான் இருந்துச்சு. இவனாத்த கண்ணை நம்ம மேலே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கான் அந்த பைத்தியக்காரன். இதோ இருக்குது, நம்ம வந்து கேபிள் ஒயரை எடுத்துக்கலாம். ஓகே நம்ம டக்குன்னு அந்த இடத்துல போய் போட்டுருவான். எல்லாம் ஆளுக்கு ஒரு கன்று வச்சு சுற்றினுக்கிறாங்க. நான் ஒருத்தன் தான் பேக்க மாதிரி ஒன்றுமே இல்லாமல் சுற்றினுக்கிறேன். அந்த குட்டி சத்தான் மேலே கன்று சுட்டான்னா ஒன்றும் தெரியல. குட்டி சத்தான் இறந்துருமா அப்படி இல்லைன்னா திரும்ப வருமானு தெரில. திவி எங்கேயோ போயின்னு இருக்கான், எங்கே தான் போகிறான்னு தெரில. சரி இருங்க அவன் பின்னாடியே போவான்.
ஆல்ரெடி நம்ம வந்து இதுவும் செட் பண்ணியாச்சு. இப்போ பேட்ரி தேவை. இப்போ நான் எடுத்தது வந்து கேபிள் ஒயர் தான், கயிறுலாம் இல்லை. எடுக்கும்போது பேர் காமிச்சது கேபிள் ஒயர்னு. பேட்ரி செட் பண்ணிட்ட பிறகு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேபிள் ஒயரை செட் பண்ண முடியுமே. ஏன்னா கேபிள் ஒயர் வேறு எங்கேயும் யூஸ் ஆகாது, அங்கே தான் யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து இப்போ என்னன்னா நம்ம வந்து மேலே தான் போகணும். மேலே போய் அக்ரோபார் யூஸ் பண்ணி அந்த கதவு ஓடிக்கணும். அடா என்னங்க இது வழி ஒரு ஆனால் ஒன்று என்ன ஆயிடுது. ஐயோ இது ஒரு வந்துச்சா? அடா பாவி இருங்க, திவி தான் ஃபாலோ பண்ணிட்டு போகுது. அவ்வளோதான் போடு, வேறு லெவலு. ஆனால் அநியாயத்துக்கு பொறுமையாக போதுங்க, அதான் கொஞ்சம் கடுப்பாகுது. டக்குன்னு ஏறி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு இடத்துல 3 இருக்குட்டே. ஆடா பாவிங்களா, 3 குட்டி சேர்த்தாமே 3 அடி அடிச்சிருச்சு. இருங்க நம்ம ஃபஸ்ட்டு மேலே போயிடுவோம். இன்னும் ஒரு அடி வாங்கினாலும் செத்துருவோம் போல், ஏன்னா எக்கச்சக்கமாக உயிர் போயிடுச்சு. இது நாங்கள் ரகசிய வழியில் இருக்கே. அட பாவியே இருங்க, உள்ளே போய் பார்க்கலாம். நான் அங்கே பாருங்க பேஸ்மெண்ட்டு இன்னும் கீழே போதா? ஆல்ரெடி இதுவே ரொம்ப கீழே, இது இன்னும் வர கீழே போகுது. இது பேர் வந்து ஜம்பர்ஸ் கேபிள் தான் இருக்கு. இங்கேருந்து ஜம்ப் பண்ணணுமோ? நாங்கள் அவன் ஒரேடியே குஸ்தாண்டே. அட பாவி இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துன்னு அப்படியே குதிக்கிறான் பாருங்க. ஆனால் அவன் அவுட் ஆகலை, எதுவுமே ஆகாது போல். சரி நம்மளும் வந்து அப்படியே தாவிடலாமா? இங்கே ஏதோ செங்கல் இருக்குது. இது நாங்கள் புக்கு இருங்க, புக்கு என்னன்னு பார்க்கலாம். சப்ஜெக்டு சண்டை இருக்கான்னு ஐயா அதெல்லாம் அவன் படிப்பான். சரி நம்ம எதுக்கு அதெல்லாம், நம்ம கீழே தாவிடுவான். எப்பா உயிர் அப்படியே போலங்க. ஏன் நீ ஓர ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்கு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறவே முடியல. இந்த திவி பையன் அப்படி கதா இருக்கான். சரி இருங்க, ஏதோ வழி போது போல் நம்மளும் போவோம். இங்கே வந்து கேஸ் கேன் ஒன்று இருக்குது, கேஸ் கேன் எடுத்துக்கலாம். அடுத்து இருங்க நம்ம வந்து இந்த இடத்த சும்மா சுற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு புல்லட் இருக்குது. புல்லட்டுலாம் நமக்கு தேவையில்லை, நான் தான் கன்னே வச்சு இல்லையே. ஓகே இங்கே வந்து கன்று இருக்கா? இருங்க கன்று எடுத்துக்கலாம். அப்போனா புல்லட் அங்கே தான் இருக்குது, நம்ம போய் எடுத்துப்போம். அது என்ன அது தூரத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, என்னன்னு தெரியலங்க. ஏதோ கேண்டல் மாதிரி போட்டு. ஐயோ இது என்னதுக்கா? அட பாவி இது மேலே ஏறி நின்றுக்கிறேன் போலங்க நானே. ஐயோ என்ன கருமனே தெரியலையே, இப்படி வருது. இருங்க புல்லட்டு, ஐயோ புல்லட் எடுத்து கூட இறங்க இல்லையா? இந்த கேஸ் கேன் கீழே கூட தான் புல்லட் எடுக்க முடியும் போல். இருங்க நம்ம டக்குன்னு சுட்டு காலி பண்ணலாம். என்னன்னே தெரியல. 3 பேருக்குமே கன்று இருக்குது. 3 பேரும் மாற்றி மாற்றி சுட்டுன்னு கிடக்குறோம். ஃபஸ்ட் நம்ம ரீலோட் பண்ணிப்போம். அதுவரை பொறுமையாக ஆடி அசைஞ்சு வருதுங்க. ஓகே கேஸ் கனி மத்தினே எடுத்துக்கலாம். அவ்வளோதான் போடு. அது கிட்ட மாட்டினா என்ன ஒன்றும் தான் தெரியல. நாங்கள் கத்துதே. அட பாவியே கிட்ட போனால் அடியுதுங்க. அப்படியே எப்படியா தூரத்துலேருந்து அடியிலையா? அது வரைக்கும் சந்தோஷம். அது பொறுமையாக நடந்து வர கேப்பில் நம்ம சுட்டு காலி பண்ணிடலாம். அவ்வளோதான் போடு. ஐயோ புல்லட்டு காலியே. அட பாவிங்களா, இவனுங்க புல்லட் அன்லிமிட்டடாக கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். பாட்டு பசங்க லிமிட்டடாக கொடுக்குறானுங்க. இன்னமும் தூக்கி அடிக்குதுங்க பாம்பு மாதிரி. பச்சை கலரில் பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சுது. ஐயோ திவி பையன் மாட்டிக்கினான். ஆடா பாவி போச்சு. இதை பாருங்க தலையை துண்டாக வெட்டிடுச்சிங்க. இதுக்கு கிழவங்கையில் மாட்டினாலே பரவாயில்ல போலங்க. அவனாச்சும் குத்தி தான் கொலை பண்ணுறான். இது அசால்ட்டாக தலையே பார்த்தீங்கன்னா தனியாக எடுக்குது. கிட்ட போனால் அவ்வளோதான், கண்டிப்பாக செத்துருவேன். இதை பாருங்க பச்சை கலரில் பாம்பு ஒரு நம்ம தூக்கி அடிச்சு கிடக்குது. என்கிட்ட புல்லட் வர இல்லை. அடா பாவியே ஒரு அடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் போதுங்க எனக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அதை பாருங்க என் அக்கா உள்ளே ஓடி ஒழிஞ்சுன்னு கிடக்குது. எங்கே வெளில வந்தால் காலி ஆகிடுவோமோன்னு. ஒரு வழியாக அந்த ஜந்துவோட கதையை வந்து நாங்கள் காலி பண்ணிட்டோம். அது என்ன கருமனே தெரியல. பேரும் பார்த்தீங்கன்னா வாயில் நுழைய மாட்டேங்குது. அதோட உடம்புலேயே பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் அப்படியே ஒட்டின்னு இருந்துச்சு. அதை காலி பண்ணிட்ட பிறகு தான் பார்த்தீங்கன்னா அது உடம்புலேருந்து நாங்கள் ஆக்ஸ் எடுத்தோமே. இப்போ அந்த ஆக்ஸ் யார் வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா அந்த திவி பையன் தான். அவன் தான் வந்து இப்போ இந்த டோரை வந்து பொழந்து கட்டணும். அவ்வளோதான் ஓடுறா டக்குன்னு. டேய் டக்குன்னு ஓடிடான்னு பாருங்க. நானாக இருந்தால் நேரத்துக்கு இது கதுவே வாசணும் போயிட்டுருப்பேன். இவன் வேணா பொறுமையாக கட்டையை வாசணும் இருக்கான். சரி ஏதோ ஒன்று நம்ம டக்குன்னு போவான். இந்த இடத்த ஆல்ரெடி வேணா பார்த்தா மாதிரியே இருக்குது. ஓ ஸ்டார்டிங். ஆடா பாவி இந்த இடமா? நம்ம இங்கேருந்து தான் வந்தோமே. அந்த கிழமை நம்மளை இந்த இடத்துல தான் அடிச்சு வச்சுருந்தானே பேஸ்மெண்ட்டில். ஸ்டார்டிங் இருந்த இடங்க இது. இங்கே கீழே வந்ததுக்கான கேஸ் கேன் கிடச்சிது. அது வரைக்கும் சந்தோஷம். இந்த ஒரு கேஸ் கேனுக்காக நம்ம எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு கீழே வந்திருக்கோம் பாருங்க. ஓகே நம்ம வந்து டக்குன்னு லிஃப்ட் ஆன் பண்ணி மேலே போயிடலாம். ஆனால் இவன் ஓரத்தான் என்னத்துக்கு மூஞ்ச நேரம் நம்மக்கிட்ட வந்து நின்றுக்கிறான். அந்த டே ஓரம் போடா. அட பாவியே இவன் தாங்க இவன் இவ்வளோ காமெடியாக இருக்கான். டார்ச் ஓரம் ஆன் பண்ணி பார்த்தா அப்படியே பழிச்சுட்டு காமெடி திட்டுறான். இது அதுக்கு மேலே 2 பேரும் என் மூக்காண்டை வந்து என்னத்தை தான் மூந்து பார்த்துன்னுக்கிறாங்கன்னு தெரிலங்க. கருவான். இருங்க நம்ம வந்து டக்குன்னு லூட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதை போல்ட்டு ஓரம் இங்கே தான் என்ன சுற்றின்னு கிடக்கும். இன்னும் ஆனால் எங்கன்னு தெரியல. கடைசியாக ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அது நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிச்சப்போ. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே கடைசியாக பாருங்கள். க்ரோபார் வந்து இந்த படிக்கட் கீழே ஒரு கதவு இருக்குது பார்த்தீங்களா? அதோ இந்த கதவாண்டியே யூஸ் பண்ணணுமா? நம்ம வந்து அது மட்டும் தான் நினச்சேன். அதாவது இந்த சந்தல் தான் ஏதோ ஒரு இன்ச்சு பார்த்தீங்களா? அதோ இருக்குது பாருங்கள். இந்த கதவுக்கு மட்டும் தான் நினச்சேன். ஆனால் அந்த படிக்கட் கீழேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. இருங்க நம்ம ஷார்ட் கிரிம்பிளோட்ட கீழே போட்டு இங்கே எல்லா பொருளும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கீழே போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த டயரு கேஸ் கேன் அது தானே. ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். ஓகே திவ்யா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். க்ரோபார் கீழே போட்டான். நம்ம இதை எடுத்துகிட்டு போய் டக்குன்னு கதவுலாம் உடைக்க ஆரம்பிச்சிடலாம். ஐயோ அந்த கதவு எங்கே இருக்குன்னு மறந்துருச்சு. இந்த மேப்பில் வந்து ஆனால் இடத்த கண்டுபிடிக்க தான் கஷ்டமாக இருக்குது. இங்கே ஏதோ டோர் இருக்குது, என்னன்னு தெரியல. இது என்னது? ஓ பசில் சால்வ் பண்ணுறதா? ஆடா பாவியே இது என்னங்க கண்ட கருமத்தெல்லாம் தூக்கி வந்து வச்சுக்கிறானுங்க. கண்டிப்பாக இதை சால்வ் பண்ண முடியாது போலியே. ஒரு பசில் ஒரு காணாமல் போயிருக்கு, என்னன்னு தெரியல. இது என்னது?
இது பார்க்கறதுக்கு பேட்ரி மாதிரியே இருக்குங்க. பேட்ரி தான் நினைக்கிறேன். ஐயோ கிழவன் வந்துட்டான் எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்னங்க இது கதவு திறக்க முடியல. ஐயோ போச்சு, நல்லா முட்டு சந்தில் வந்து மாட்டிக்கினேன். என்னங்க அந்த இடத்துல வெட்டுறான் டேய். அட பாவி, கழுத்தை வெட்டுவான்னு பார்த்தா கீழே எங்கேயோ வெட்டுறாங்க. என்னத்தை வெட்டினா தான் தெரியல, மாட்டியாயிட்டேன். அடா டேய் விட்றா வரேன், உன்னை கன்று வச்சு தான் அவனை போட்டு தள்ளணுமே. பைத்தியக்கார பையன், நான் யார் என்னன்னு தெரியாமல் என் மேலே கையை வச்சிட்டாங்க. அவன் அதுவும் எந்த இடத்துல கிழிக்கிறான் பாருங்க கத்தியை வச்சு. ஓகே நம்ம வந்து மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம க்ரோபார் யூஸ் பண்ணி கதவு தான் ஓப்பன் பண்ண போகிறோம். கிழமை ஆனால் இங்கே எங்கேயும் ஆளை காணும்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம டக்குன்னு வந்து கதவு ஓப்பன் பண்ணுருவான். அடப்பா இவன் எங்கேருந்துங்க வந்தா டேய். அடா என்னங்க இவன், ஏன்டா கதவு ஓப்பன் பண்ண விடாண்டா, ஏன்டா சாவடிக்கிற? ஓப்பன் பண்ணிட்டு நான் உள்ளே என்ன இருக்குன்னாச்சு பார்த்துக்கிறேன், அப்புறம் என்ன சாவட்றா எப்பா. இவன் ஆனால் சரியானவன், நம்மளை மட்டும் சாவடிக்கிறாங்க எல்லாரையும் விட்டுட்டு. அங்கே 2 பேர் சும்மா சுற்றி நிற்கிறாங்க, அவங்களாம் சாவடிக்காமல் என்னை மட்டும் அப்படியே தேடி கண்டுபிடிச்சி சாவடிக்கிறான். இருங்க நம்ம வந்து இப்போ கீழே தான் போக போகிறோம். க்ரோபார் யூஸ் பண்ணால் தான் அந்த கிழவன் காலி பண்ணுறான். இப்போ இந்த திவி பையன் ஹேமர் வச்சதை விற்று காமிக்க போகிறானா, அதனால் இங்கே வந்து கூப்பிட்டான். இங்கே போய் பார்த்தா தலைவன் வந்து என்னமோ உடச்சுன்னு கிடக்கிறான். இதுக்கு கீழே இன்னும் இடம் மாதிரி போது போலுங்க. கீழே இதுவும் ஒரு குட்டி பேஸ்மெண்ட் நினைக்கிறேன். அப்படியே கீழே போய் எதனா இருந்துச்சுன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்க என் அக்கா தண்டகரமாக உள்ளே போய் ஒழிஞ்சுன்னு கிடக்குது. அந்த கிழவன் அங்கே வந்துட்டு போகிறான்னு. ஆனால் கிழவன் வரும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக சவுண்டு கேட்கும், ஒரு மாதிரி அப்படியே கால் தேய்ச்சின்னு வர சவுண்டு கேட்கும். அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணுமே. இவன் ஒருத்தன் அந்த குட்டி போட்ட உடையத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகினுக்கிறான் பாருங்க. அதுவும் ஹேமர் வச்சுன்னு இருக்கான் கையில். இப்போ கிழவன் வந்து காது மேலே விட போகிறான் 2 பேருக்கும். அது மட்டும் தெரிஞ்சு போச்சு எனக்கு. இவன் ஆனால் ரொம்ப லேட் பண்ணுறானே. என் கையில் கொடுத்தா நான் ஒரே குத்து தான் திறந்துடுவேன். எப்பா அப்படியே திறந்துட்டான். ஓகே நம்ம உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அந்த பேட்ரி ஓர பார்த்தீங்கன்னா எடுக்கணும், ஆனால் அது எப்படி எடுக்குதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பசில் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டோர் ஜன்னலாண்டே பார்த்தீங்கன்னா பசில் வச்சுருக்கானுங்க. சம்மந்தமே அதெல்லாம் வைக்கவே மாட்டானுங்க. அந்த பேட்ரி ஜன்னல் பக்கத்துலேயே வந்து வச்சுருந்தானுங்க. கண்டிப்பாக எதனா யூஸ் ஆகும். இது என்னதுங்க, ஏதோ புகை மாதிரி வருது. ஆனால் பாவி உயிர் போகுதுங்க. அதுக்கு மேலே தாண்டி போக முடியாது போல். அந்த லீக்கை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு பேஸ்மெண்ட்டை தான் இதுக்கான வால்வ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே வந்து டோட்டலாக 2 வழி போகுது. ஒரு வழியில் வந்து கேஸ் லீக் ஆகின்னு இருக்குது, இன்னொரு வழியில் இங்கே என்னன்னு தெரியலையே. திவ்ய பையன் பாட்டு எங்கேயோ போயின்னு கிடக்கிறான். இது கேஸ் கேன் இருக்குங்க, இருங்க நம்ம கேஸ் கேன் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வேறு லெவலில் 2 கேஸ் கேன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் எங்கேயோ வழி போகுது, இது என்னன்னு தெரியல. நாங்கள் போயினே இருக்குது இது பாட்டுக்குன்னு. எவ்வளோ தூரம் தான் போவோம்னு தெரியலையா, என்ன தான் இருக்க போதுன்னு தெரியல. அது என்னது ஷார்ட் கன்னு. இல்லைங்க ஷார்ட் கன் எடுக்க முடியல, நடுவில் கம்பி இருக்கிறதுனால எடுக்க முடியல. மேலே ஏதோ வழி இருக்குங்க. இந்த வழி ஆனால் எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கே. மேலே ஏதோ ஒரு வழி இருந்துச்சு, அந்த வழி எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்குது. சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு க்ரோபார் வச்சு கத்துலாம் ஓப்பன் பண்ணிடலாம். அந்த வழி கதையை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். வழி வந்து திவி பார்த்துப்பான். நம்ம வந்து க்ரோபார் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே சைடில் எதோ கிளிக் பண்ண சொல்கிறானுங்க, கிளிக் பண்ண தான் திறக்கும் போல். அவ்வளோதான் போட உடச்சி தந்தாச்சுங்க. இப்போ உள்ளே என்ன இருக்குன்னு தெரியலையே. கார் இருக்குது, நம்ம வந்து இப்போ கார் எஸ்கேப் தான் பண்ணோம் போல். இந்த காருக்கு என்னென்னலாம் தேவைன்னு தெரிலங்க. ஃபஸ்ட்டு பெட்ரோல் தான் கேட்குறானுங்க. 2 லிட்டர் பெட்ரோல் தேவையான். அதாவது 2 லிட்டர் 200 லிட்டருன்னு போட்டிருக்கு. அது என்ன கருமமாக எனக்கு ஒன்றும் வாயில் வந்து தொலைக்க மாட்டேங்குது. என்னங்க காருக்குள்ளே ஏரியா வந்துச்சா? ஓ காருக்குள்ளே கூட ஏரியா உட்கார முடியுமா? ஓகே இங்கே முன்னாடி நம்ம கேட்குறானுங்க, இருங்க நம்ம பின்னாடி போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே க்ரோபார் தான் தேவை. டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டுருவான். உள்ளே என்ன இருக்குது தான் தெரியல. டிக்கில் கார் சாவி தான் இருக்குது. ஓ கார் சாவினாங்க அநியாயத்துக்கு குட்டியாக இருக்குது. சரி அது பின்னாடியே இருக்கட்டும், நம்ம எடுத்து போட்டோம்னா அவ்வளோதான், கணக்கு தெரியாமல் போயிடும். இப்போ இந்த கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு பேட்ரி மட்டும் தான் தேவை. அது கிடச்சிதுன்னா நம்ம முழுசாக பற்றினா முடிச்சிடலாம் இந்த எஸ்கேப்பியை. ஐயோ என்னங்க கிழவன் வரா மாதிரி இருக்கே. இந்த திவ்ய பையன் தான் போய் கிழவனை கொண்டு வரான்னு நினைக்கிறேங்க. ஆடா பாதியே போச்சுங்க, அவனே வந்துட்டான். அந்த கிழவனே போயிட்டு வரேன்னு சொன்னால் கூட இந்த திவ்ய பையன் விட மாட்டான் போல. இவன் நாங்கள் காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்டான். அட பாவி, இப்போ அவன் நம்மளை துரத்துறானே. சரி இருங்க நம்ம டக்குனே அந்த வெண்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். பைத்தியக்கார பையன் நம்மளை கைட்டு விட்டு பார்த்தீங்கன்னா அவன் மட்டும் நைஸாக போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. ஓகே இப்போ அந்த கிழவன் வந்து வெளில போயிட்டோம். நம்ம வந்து நம்ம வேலையை ஆரம்பிச்சிடுவோம், அதாவது தப்பிக்கிற வேலையை வந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே அந்த கிழ போல்டு பொறுமையாக நடந்து போயின்னு இருக்குங்க. ஆனால் சவுண்டு மட்டும் பயங்கரமாக கேட்குது, தேய்ச்சின்னு போகிற மாதிரி. ஓகே அந்த கிழ போல்டு கேலி போயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டக்குனே இந்த ஏரியா விட்டு கேலி பண்ணுற வழி பார்க்கலாம். இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி பேட்ரி தான் தேவை. பேட்ரி எடுத்தாலும் அதில் வந்து சார்ஜ் இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பேட்ரி சார்ஜர் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் வந்து இந்த பேட்ரியை நம்ம வந்து ஃபில் பண்ணணும் சார்ஜரை. நான் சொன்னது புரிஞ்சிருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஏன்னா நான் சொன்னது வந்து எனக்கே புரியல. சரி நான் அப்போத்துலேருந்து ஓடுறன்னு கிடக்கிறேன், அதை விட்டு தள்ளுவோம். இப்போ என்ன தேவைன்னா பேட்ரி தேவை. அதுக்கு அடுத்தது அவ்வளோதான், பேட்ரி ஒன்று தான் தேவையே. அந்த பேட்ரி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அதே பசில் மாதிரி நம்ம இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் ஒரு பீஸை கூட காணும். அப்போனா ஒரு பசில் பீஸ் தேவை. அப்புறம் அந்த பசிலை வந்து சால்வ் பண்ணணும். அப்போ தான் அந்த பேட்ரி சார்ஜரை நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கான வழி எதனா கிடைக்கும். இங்கே ஷார்ட் கன் போட்டு இருக்குது. நம்மக்கிட்ட ஷார்ட் கன்னே இல்லை. ஆனால் இந்த கிழவன் ஓரத்தேன். ஆனால் அவனை நம்ம பின்னாடியே தொத்தின்னு வருவான்.
இருங்க இங்கே என்ன இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தலாம். கிழமை பின்னாடி தான் வரான். அது தெரியாமல் நான் பாட்டு லூட் அடிச்சுருக்கேன். நாங்கள் காணாமல் போயிட்டுக்கிறேன். தோ வரான் பாருங்க. டே டக்குன்னு வந்து தொல்லடா டே தம்பியா. அவ்வளோதான்டா வாடா செல்ல குட்டி. நான் அந்த பக்கம் தான் போனோமே இப்போ. ஏன்னா அந்த கேஸ் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம மூடணும். இப்போ பேஸ்மெண்ட்டில் தான் வால்வ் எங்கன்னா இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம போய் டக்குன்னு மூடிடலாம். பேஸ்மெண்ட்டு வர எங்கன்னு தெரியலையே. ஐயோ போச்சு, ஏதோ சந்தில் வந்து திரும்பவும் மாட்டிக்கினேன். எப்பா அந்த கிழமை எப்படியோ வரல, வந்திருந்தால் கண்டிப்பாக கல்லிட்டுருப்பேன். க்ரோபார் வச்சு தான் இது ஓப்பன் பண்ணுமா? இருங்க ஃபஸ்ட் நம்ம இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இந்த டோருக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. அட பாதி இதுவும் ஜென்ரேட்டர் தான் போல். ஓகே நம்ம வந்து கேஸை ஊற்றிடலாம். இதுக்கும் வந்து 2 கேஸ் தேவை. ஒரு கேஸ் தான் என்கிட்ட இருக்குது, அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் தான் இருக்குது. இது நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இன்னொரு கேஸ் கேன் வந்து கீழே தான் போய் எங்கன்னா எடுத்துறணும். நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போகலாம். திவிக்கு ஒரு கேஸ் கேன் கிடச்சிருச்சு. இப்போ அந்த படியை கீழே இருக்கிற ஜென்ரேட்டர் போய் அவன் ஆன் பண்ணுறான். இருங்க எங்கே என்ன லூட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேஸ் லீக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அந்த வால்வை போய் க்ளோஸ் பண்ணிடலாம். வால்வு இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ இங்கே இருக்குது. ஓகே நம்ம டக்குன்னு வந்து வால்வை க்ளோஸ் பண்ணிருவோம். இப்போ அந்த கேஸ் லீக்கும் பார்த்தீங்கன்னா நின்றுருக்கோம். நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படிக்கா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பஸ்ஸில் போய் சால்வ் பண்ணிடலாம். அதாவது பசில் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று காணும்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பசில் பீஸே கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து பசில் தான் சால்வ் பண்ணணும். இவன் ஒருத்தங்க கிழமை போல்ட்டு வரான். இந்த திவ்ய பையன் நாங்கள் சந்திர போய் மாட்டிக்கினா. ஐயோ இவன் நாங்கள் என்ன தான் தோற்றுறான். அப்போ கூட அங்கே சந்திர ஒருத்தர் இருக்கானே. சரி அவனை முடிச்சு விடலாம் போக மாட்டேங்கிறான். என் பின்னாடியே வந்துன்னு இருக்கான். எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் தான் இருக்குது. எப்பா ஷார்ட் கனில் போட்டு பொழந்து கட்டாமல் போலங்க. அந்த கேஸ் லீக்கை வந்து ஸ்டாப் பண்ணோம் பார்த்தீங்களா, அப்படிக்கா போய் தலைமை வந்து ஷார்ட் கன் எடுத்துகிட்டு இருக்கிறான். சரி இப்போ நம்ம வந்து பசில் சால்வ் பண்ணிடலாம். இது ஓர ஏடா கூடமாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. ரொம்ப அநியாயத்து கலைஞ்சிருக்கு. இதை நான் எப்படி தான் சால்வ் பண்ண போகிறேன்னு தெரியலங்க. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. சரி ஏதோ ஒன்று நம்ம வந்து டக்குன்னு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். 2000 years later. எப்படியோ ஒரு வழியாக வந்து முடிச்சாச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க இந்த பஸ்ஸில் முடிக்கிறதுக்கானா. ஓகே லாஸ்ட் பீஸ் எங்கிட்ட தான் இருக்குது. இதை நம்ம வந்து வச்சுருவோம். அவ்வளோதான், வேறு லெவலில் போடு. ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு. இப்போ என்ன நடக்கும்னு தெரியலையா. அந்த ஜன்னலுக்கு அப்படியே ஒரு கது ஓப்பனில் இருக்குது. இப்போ புரியுது. நம்ம கிச்சன் பக்கமாக ஒரு வழி போனோம் பார்த்தீங்களா, அதாவது திவி கூட ஹேமரை வச்சு ஓப்பன் பண்ணானே, அந்த வழியாக போனால் பேட்டரி போய் நம்ம வந்து எடுத்துடலாம். அந்த வழி தான் நினைக்கிறேன். அடப்பாவி இங்கே என்னங்க நடக்குது. இந்த திவி பையன் கழுத்து போட்டு அறுத்துன்னு கிடக்குறாங்க அந்த கிழமை. எப்படியோ நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூந்து வந்தாச்சு. ஓகே நம்ம வந்து போய் டக்குன்னு பேட்டரி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். இந்த வழி எனக்கு கூட தெரியல. ஆனால் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். கீழே இங்கே எதுவும் பேயும் இருக்காது, பிசாசும் இருக்காது, குட்டி குஞ்சாலும் இருக்க மாட்டான். நம்ம அவுட்டும் ஆக மாட்டோம். அதனால் நம்ம இப்படியே போவோம். மேலே ஓப்பனிங் வந்துருச்சுங்க. இந்த பக்கம் தான் கரெக்டாக வந்துருக்கோம். வேறு லெவலு போடு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அந்த ஷார்ட் கன் வந்து திவி எடுத்துட்டுக்கிறான் போல், காணோம் பாருங்க. ஓகே நம்ம டக்குன்னு மேலே ஏறி அந்த பேட்டரியை போய் ஆட்டையாக போட்டுருவான். இங்கே தான் இருக்குது பேட்ரி வந்து நம்ம சார்ஜர் வந்து இப்போ ஃபில் பண்ணணும். பேட்டரியும் சரி அந்த சார்ஜரும் சரி பேஸ்மெண்ட்டை தான் ஃபில் பண்ணணும். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அந்த ட்விஸ்ட்டு இப்போ தான். பேட்டரியை வந்து நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம். ஜம்பர்ஸ் கேபிள் என்கிட்ட தான் இருக்கா. ஜம்பர்ஸ் கேபிள் செட் பண்ணிட்டோம். இப்போ கிளிக் பண்ணதுமே வந்து நோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது என்னான்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல. கிளிக் பண்ணதுமே வந்து பேட்ரி வந்து ஃபில் பண்ணுற மாதிரி அனிமேஷன் வரும். ஸோ அது வரவே இல்லை எங்களுக்கு. ரைட் சைடுக்கு மேலே க்ளூன்னு இருக்குது பார்த்தீங்களா. சரி அந்த விளம்பரத்தாச்சும் பார்க்கலாம், விளம்பரம் பார்த்தாச்சும் எதனா க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நாங்கள் ஆல்ரெடி இந்த ஜென்ரேட்டரை வந்து ஆன் பண்ணி வச்சிட்டோம். கேஸையும் ஃபில் பண்ணி ஜென்ரேட்டரும் ஆன் பண்ணி வச்சிட்டோம். ஆனால் இந்த இடத்துல சம்மந்தம் இல்லாத வந்து காமிக்குது லொக்கேஷனு. நாங்கள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். இப்போ அந்த பேட்டரியை ஃபில் பண்ணிட்டோம்னா காரில் செட் பண்ணிட்டு நாங்கள் தப்பிச்சிருவோம். நாங்கள் ஆனால் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி இந்த க்ளூ பார்த்துட்ருப்பேன். இதே இடத்துல தான் வந்து காமிக்குது. நான் மட்டும் இல்லை, திவியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி பார்த்தான். இதே இடத்துல தான் வந்து காமிச்சிது. ஐயோ இவன் ஒருத்தங்க நேரங்கால தெரியாமல் நம்மளை சாவடித்துனுங்கிறான். லூசு போயில எனக்கே பக் ஆயிடுச்சுன்னு வருத்தத்தில் இருக்கிறான். ஏன்டா நீ வர. இதே சீனே நம்ம வேறு ஒரு சேனலில் பார்த்தோம்னா நம்மளை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவரும் பண்ணுறாரு. இது வேறு ஒரு யூடியூபரோட கேம் பிளே. இது பேட்டரி சார்ஜர் பேட்டரி ரெண்டுமே செட் பண்ணிவிட்டு ஜம்பர்ஸ் கேபிள் கிளிக் பண்ணிவிட்டு அவர் தொட்டதுமே அவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு பேட்டரி ஃபில் பண்ணுற மாதிரி. ஆனால் இந்த அனிமேஷன் வந்து நமக்கு வரவே இல்லை. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து பக் ஆகிட்டுக்குது. நாங்கள் க்ளூ பார்த்தாலும் சரி திரும்ப ஜென்ரேட்டர் தான் காமிக்குது. இவர் பேட்டரியெல்லாம் சார்ஜர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அவர் பேட்டரி காரில் செட் பண்ணிட்டு கார் சாவி எடுத்துகிட்டு அவரும் தப்பிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கதுவே தரக்கலாம் எப்படி போகும்னு தெரியலையே. காரை வச்சு உடச்சிட்டு நினைக்கிறேன். ஆமாம் அதே தான் போடு. கேள்வியை தூக்கி போட்டாச்சு. வேறு மாதிரி எண்டிங் வந்து இப்படி தான் இருக்கும் போல். நாங்கள் கேள்வி தலை கோணையாக இருக்கே. எப்பா சொன்னதுமே வந்து சரியாக்கினான். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 நாள் கிட்டே ட்ரை பண்ணியிருப்போம் இந்த எஸ்கேப் முடியறதுக்கு. சரி எஸ்கேப் ஃபுல்லாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசி இதுமாதிரி பக் ஆகிடுச்சு. சொல்ல போனால் நாங்கள் முக்கால்வாசியே முடிச்சிட்டோம். கடைசி அதில் தான் பக் ஆகிடுச்சு. இது மாதிரி பக் ஆகாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் முடிச்சுட்ருப்போம். ஸோ அதனால தான் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு எண்டிங் வந்து உங்களுக்கு காமிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எண்டிங் சீனியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுட்டேன். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் போடலாம் வேணாமான்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கேஸ், நம்ம வந்து நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.